நான் தான் உங்கள் மாஸ்தா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சின்னவேடம்பட்டியில் இருக்கிற ஒரு மினி மேனுஃபேக்சரிங் ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். என்ன மேனுஃபேக்சரிங் அப்படின்னா, நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டல்லேருந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன். திருப்பி வரும்போது ஒரு பெரிய பேக்லேயே மூட்டை தூக்கிட்டு வருவேன். என்னென்னா அழுக்கு துணி தான். ஸோ என் தங்கச்சியே இப்போ ஊரில் இருக்கா, சென்னையில் இருக்கா. அவள் வேலை முடிச்சுட்டு திருப்பி வரும்போது துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அது ஒரு பெரிய பேர்டனாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்த்துக்கு இல்லை, நிறைய பேர்த்துக்கு. நம்ம ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை செய்கிறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க. அது ஒரு இன்கம் ஆகட்டும், இல்லை அவங்க பேஷன் ஆகட்டும். ஸோ அது அவங்களோட இஷ்டம். ஸோ அப்படி வேலை செய்யும்போது ஒரு வேலை செஞ்சுட்டு வந்து துணி துவைக்கிறது, மாவாட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ சரி, ஓகே, ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைம் கன்சப்ஷன் நிறைய எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறக்கே ஒரு சின்ன இடம் தான் இருக்கும். அதில் எங்கே பெரிய மிஷின்லாம் போய் வாங்கி வைக்கிறது. அப்புறம் நம்ம எப்போ திருப்பி ஊருக்கு வருவோம்னே தெரியாது. திடீர்னு வேறு எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா சீக்கிரம் கேரி பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு போர்ட்டபிளான, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மினி வாஷிங் மிஷின் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வெட் கிரைண்டர்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். சரி வாங்க. கம்பெனி பேர் என்னன்னா? இது ஏவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க? இது actually 36 years of company. ஓகே. மிஷன் வந்து 7 years of company. ஓகே. என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, டேபிள் டாப் கிரைண்டர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டில்டிங் கிரைண்டர் வந்துச்சுங்க. அப்புறம் மிஷின் இருக்கு, வாஷிங் மிஷின் நியர்லி 7 years of சர்வீஸ் அப்படி. ஓகே. ஸோ என்ன வேரியன்ட்ல வச்சிருக்கீங்க? இதில் மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 kg, 8 kg, 9 kg அந்த மாதிரி வேரியன்ட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸிங் ப்ரைஸிங் வருங்க. ஓகே. நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மிஷினில் போட்டு? 8 to 10 ஷர்ட்ஸுங்க, 5 ஜீன்ஸ் பேண்ட், 5 ஃபார்மல் பேண்ட்ஸு, ஒரு பெட்ஷீட்டு, 2 பெட்ஷீட்டு, ஒரு பெட் ஸ்ப்ரெட், 5 நைட்டி அந்த மாதிரி. இதை லிக்விட் ஊற்றி லிக்விட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஊற்றிக்கலாங்க. லிக்விடுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இதை ஒரு கம்ஃபர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைம் இது வெறும் 10 minutes தாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி 10 minutes ஒரு ஓகே. வாஷ் பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருந்தா வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ட்ரை பண்ணுறது நம்ம தான் பண்ணிக்கலாம். நாங்கள் இவ்வளோ பண்ணுவோம். ஓகே ஓகே. வேறு வெட் கிரைண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபில்டிங் டைப்பும் டேபிள் டாப். ஓகே. அது எவ்வளோ கேஜியில் பண்ணுவீங்க? மினிமம் 2 kgs பண்ணிக்கலாம். ஓகே. அதில் வேறு ஏதாவது வேரியன்ஸ் இருக்கு? வேரியன்ஸ்ன்றது உங்களுக்கு மோட்டரில் தான் வேரியேஷன்ஸ் வருங்க. Okay. ஸோ அதில் வந்து அலுமினியம், காப்பர் ரெண்டு இருக்குது. ஓகே. ஸோ மெயினாக அலுமினியம், காப்பர் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கன்சப்ஷன் வந்து கம்மியாகுது. ஸோ ஓகே. ரெண்டுமே ஒரே லைஃப்பில் இருக்குது. டைம் வந்து அதாவது எலக்ட்ரிசிட்டி ரொம்ப இழுக்குமா? எதுங்க? உங்களுக்கு வாஷிங் மிஷினில் வாஷிங் மிஷின் வந்து வெறும் 160 watts தான். ஓ, பழைய காலத்து 2 கோல்டு பல்ப் இருக்குங்களா, அதோட வாட்ஸ் தான் உங்களுக்கு கம்மியாகும். லைக் யூசேஜ் வந்து கம்மியாகும். எலக்ட்ரிசிட்டி கம்மியாகுங்க, வாட்டர் கன்சப்ஷன் கம்மியாகும், டைம் வந்து கம்மியாகுங்க. ஸோ மெயினாக இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 100% அழுக்கு எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். ஏன்னா RPM வந்து பார்த்தீங்கன்னா 990 ரன் ஆகுதுங்க. ஸோ ரன் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு அழுக்கெல்லாம் தாராளமாக எடுத்து இந்த காலங்களுக்கு மெயினாக இருக்கும். இந்த காலங்களுக்கு எல்லாமே தெளிவாக எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் ஷர்ட்டெல்லாம் தனியாக மெயின்டைன் பண்ணுற காலம் இருப்பாங்க. இந்த ஒயிட் ஷர்ட்டு, அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்மு, பான் பேபிஸ் கிளாத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ட்ரை கிளீனுக்குலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. ட்ரை கிளீன் கொடுக்க மாட்டான், ஐனிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போகும். துவைக்கிறது துவைச்சிங்கன்னா அதோட அழுக்கில் வச்சுருவாங்க. பட் அழுக்கு எடுக்கும், ஸ்ட்ரெயின் எடுக்காது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ ட்ரை கிளீனிங்கில் ஸ்ட்ரெயின் எடுத்து கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு எடுக்கும். வாரண்டி கார்டு கொடுக்குறீங்களா? வாரண்டி 1 year வாரண்டி. ஓகே. ஸோ இவங்க வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வெறும் 300 rupees தான் வந்துட்டு டெலிவரி சார்ஜ்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வாரண்டி கார்டோடு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் ஆகும், அதுவும் இல்லாமல் பிளேஸ் கன்சப்ஷன் ஆகும். ஒரு பெரிய ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ
இதுதான் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின். ஸோ அது உங்களுக்கு 8 kg வரும், இது ஒரு 9 kg வருது. அவங்க வாரண்டி கார்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த டெமோ பார்க்கலாம் எப்படி வந்துட்டு ரன் ஆகுது. இந்த வாஷிங் மிஷின் பற்றி அதாவது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ இது வந்து 9 kg மிஷினுங்க. ஃபஸ்ட் திங் நம்ம வந்து ஹேண்டில் வந்து சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாக்ஸ் இருக்குன்னா பாக்ஸ் வந்து எடுக்கும் போதே நீங்கள் வந்து சைடில் 4 அட்டை இருக்குங்க. அந்த அட்டையை ஃபஸ்ட் எடுத்துட்டு தான் அந்த மிஷின் வெளியே இருக்கும். எடுக்கும் போது நீங்கள் இப்படி கேரியே பண்ணக்கூடாதுங்க, இப்படி தான் கேரி பண்ணணுங்க. ஏன்னா இது வந்து மோல்டிங் தனியாகவே கலந்து வந்துடுங்க. சரிங்களா? ரெண்டாவது இந்த 9 kg என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து அன்பிரேக்கபிள் பாடிங்க, ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். சரி, இங்கே கீழே இப்படி போட்டாலும் உடையாதுங்க இந்த பாடி. ஓகேங்களா? ஸோ இந்த 9 kg வந்து பார்த்தீங்கன்னா 0, 5, 10, 15 மினிட்ஸ் வரைக்கும் டைமர் இருக்குங்க. ஸோ இது வந்து ரைட் சைடில் மட்டும்தான் திருப்பணும், லெஃப்ட் சைடில் திருப்பக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் 30 செகண்ட்ஸுங்க, ஆன்டி கிளாக் வைஸ் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ரெண்டுமே மாற்றி மாற்றி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுத்துருங்க. இதில் வந்து எத்தனை ட்ரெஸ்ஸஸ் போடலாம்னா 10 to 11 ஷர்ட்ஸ் போட்டுக்கலாங்க, 7 பேண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாங்க, 7 ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் வந்து 2 தான் போட முடியும், ஒரு பெட் ஸ்ப்ரெட்டுங்க, 7 சாரீ போட்டுக்கலாங்க, 7 நைட்டி போட்டுக்கலாங்க. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக போட்டுக்கலாங்க. ஸோ தண்ணி அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷர்ட் போடுறீங்கன்னா 5 ஷர்ட் முங்குற அளவுக்கு இருக்கும். ஒன்ஸ் அந்த சோப் பவுடர் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான சோப் பவுடர் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் துவைக்கணும், ஒரு நாள் போடுறதுல 10 நிமிஷம் துவைக்கணும். சரிங்களா? இப்போது ஜீன்ஸ் பேண்ட்டு, இந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் சில பேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் துவைக்கிறதுக்கு முன்னாடி துவைச்சி முடிக்கிறப்போ உங்களுக்கு கலர் பீப் காட்டுங்க. இது வந்து ப்ரைஸிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 9 kg வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூஸ் ஆஃப் ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா 4543 rupees வருதுங்க. 1 year ஆஃப் வாரண்ட்டி வந்து இருக்குது. ஸோ இங்கேனாலும் நம்ம சர்வீஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துர்லாங்க. ஸோ லைஃப் டைம் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டேபிள் டாப்புங்க. இதில் வந்து 2 வேரியண்ட் வருங்க, காப்பர் அண்ட் அலுமினியமுங்க. காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2785 ரூபா. இது அலுமினியம் ரேட் பார்த்தீங்கன்னா 2205 ரூபா. மெயினாக எலக்ட்ரிக் கன்சப்ஷன் தாங்க, பவர் கன்சப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அரைக்கிறது வந்துருங்க, ஃபோக்கஸ் ஸ்க்ராப்பர் வந்துருங்க, ஃபோக்கஸ் ஸ்க்ராப்பருங்க. இது வந்து த்ரெட்டிங் டைப் தான். ஸோ நிறையா பேர் வந்து கல் தூக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அதாவது கல்லெல்லாம் தூக்கிற சிரமமே வேண்டாம், இது வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான், இதே த்ரெட்டிங் டைப்புங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டா மேக்கிங் வந்துடுங்க, கோகனட் ஸ்க்ராப்பரும் வந்துடுங்க. சரிங்களா? கோகனட் ஸ்க்ராப்பரும் வந்துடும். 3-in-1 பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். அதே மாதிரி கல் இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாங்க, ட்ரம்மையும் தனியாக கழட்டியே எடுத்துக்கலாங்க, கழுவு இருக்கலாம். ஃபில் பண்ணிக்கலாங்க. ட்ரம்மாக கழட்டி ஊற்றிக்கலாங்க, இல்லை அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனங்க, இந்த லாக் வந்து இழுத்து தான் ஃபில் பண்ணுவோம். இந்த லாக் இருக்குங்க, இது வந்து நமக்கு ஓன் மேனுஃபேக்சரிங்க, வாரண்டிக்கு எங்கேயும் போக தேவையில்லை. மற்ற கிரைண்டர்ஸ்லாம் எல்லா பக்கமும் அலையிலுங்க, அவங்க மாற்றி தான் டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆன் த ஸ்பாட்லேயே ரெடி பண்ணுறாங்க. ஸ்பேர் எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்குங்க. இப்போது நிறைய மாடல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த ஸ்பேர் கிடைக்கல அந்த ஸ்பேர் கிடைக்கலாம்பாங்க. அதெல்லாம் இங்கே பிரச்சனையே எப்பவுமே ஒரே ஸ்பேர் இருக்குங்க. பழைய ஸ்பேர் இருக்கும், புது ஸ்பேரும் இருக்குங்க. புது மாடல் வந்து புது மாடலுக்கு வந்து ஸ்பேர் மாறும். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குங்க. ஏன்னா டேரக்ட் மேனுஃபேக்சரிங், எல்லாமே மோட்டர் முதல் கொண்டு எல்லாமே நம்மளுக்கு. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க, எது 6 kg, இது 8 kg, எது 9 kg அப்படின்றது. 6 kgன்றது வெறும் 4 கோடு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4 இந்த மேலே பெரிய கோடு. ஸோ அதே மாதிரி 8 kg வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடு இருக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6ங்க. ஸோ இது வந்து 9 kg வருதுங்க. ஸோ 9 kg வந்து இம்ப்ளஸ் சிமிலராக தான் இருக்குங்க 8 kg-க்கு 9 kg. பட் உள்ளே வந்து மோட்டர் கெப்பாசிட்டி ஹெவியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் கெப்பாசிட்டரும் மாறிடுங்க, பெல்ட் டைப்பும் மாறுங்க.
இதுதான் எல்லா மிஷினுக்கும் வந்து கெப்பாசிட்டி வந்து இழுத்து கொடுக்குறதுங்க. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க கம்மியான விலையில் இருக்கிறங்காட்டிக்கு தரம் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. பெரிய மிஷினுக்கு என்ன கெப்பாசிட்டர் வருதோ அதே தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சின்ன கெப்பாசிட்டர்லாம் கொடுக்குறதுங்க, பெரிய குவாலிட்டியான கெப்பாசிட்டர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சூப்பர் ஸ்பெக்கோட ஒரு குட்டி மினி மேனுஃபேக்சர் ஏரியாவே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவும் வேரண்டியோடு கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கஸ்டமர் நம்பர்ஸ் எல்லாமே தரேன். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆன்லைனில் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்ன டவுட்டுனாலும் நீங்கள் வந்துட்டு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டா vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from மாஸ்தா.